ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம நாவலோட 3வது பாகத்தை பார்க்கலாம். என் தாத்தாவின் நகை சுற்றி சரியாக விட்டது. மோதிரத்தையும் கழட்டிடலாம், உண்டியலில் போட்டு விடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அருகில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் அந்த மோதிரத்தை கழட்டி உண்டியலையும் போட்டார். ஆனாலும் உண்டியலில் விழுந்த அந்த மோதிரம் திரும்பவும் என் தாத்தாவிடமே வந்து சேர்ந்தது தான் வியப்பு. சோம்நாத். இன்டர்வியூக்கு ஏராளமானோர் வந்திருந்தனர். இன்டர்வியூ நடைபெறும் ஹாலே நிரம்பி வழிந்தது. சில பெண்கள் மட்டும் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தனர். அவர்களின் அங்கங்களின் உள் அளவுகளை கண்ணாலேயே அளக்க முடிந்தது. ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டு இன்டர்வியூ நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. சராசரியாக ஒரு பெண்ணுக்கு அரை மணி நேரம் ஆனது. சாருலதா சிம்பிளாக காட்டன் சாரியில் வந்திருந்தாள். நெற்றியில் அவளது பக்திக்குரிய அரச மரத்தடி பிள்ளையாரின் விபூதியும் ஹனுமார் கோவிலின் செந்தூரமும் ஒரு கீற்று போல ஒட்டி கொண்டிருந்தன. ஒரு பெரிய தொழிலதிபருக்கு உதவியாளராக இருக்க வேண்டுமென்றால் என்னவெல்லாம் வேண்டும் என்பது ஒரு ஆச்சரியக்குறி. அந்த தொழிலதிபரின் மனம் நோக்கக்கூடாது. அவர் நினைத்ததை முகத்தை வைத்து புரிந்து கொண்டு விட வேண்டும். அவரது ரகசியங்களை உயிரை விட மேலானதாக கருதி காக்க வேண்டும். 8 மணி நேரம் என்று வரையறை செய்து கொண்டு வேலை பார்க்க முடியாது. பல பெரிய மனிதர்கள், விஐபிகள் அவரை சந்திக்க வரலாம். அவர்களை வரவேற்று உபசரித்து தொழிலதிபரோடு நல்ல விதமாக சந்திப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவருக்கு வருகின்ற எல்லா கடிதங்களையும் அதற்கேற்ற பதிலை போட்டே தீர வேண்டும். நன்கொடை கேட்டு வரும் பொது நிறுவனங்கள் அரசியல்வாதிகளிடம் இருந்து அவரை கவசம் போல காப்பாற்ற வேண்டும். இப்படி பல விஷயங்கள் அங்கே அலசப்பட்டு கொண்டிருந்தன. சாருலதா அதையெல்லாம் கடந்து யோசித்து கொண்டிருந்தால் அவள் முறையும் வந்தது. இன்டர்வியூ ஆஃபீஸர் புதியவர். அவளை ஏற இறங்க பார்த்தார். அவளது நெற்றி விபூதி செந்தூரம் அவருக்கு ஆச்சரியம் அளித்தது. டெய்லி கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டா? ஆமாம் சார், பிள்ளையார் கோயிலுக்கு அனுமார் கோவிலுக்கும் போவேன். அப்போ மற்ற சாமிங்கெல்லாம் என் வீட்டுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அது சரி, வேலைக்கு வந்துட்டா கோயிலுக்கு போக முடியுமா? வேலை பார்க்குற இடமும் ஒரு கோயில்னு நான் நினைக்கிறதால தான் எனக்கு இழப்பு வராது சார். ஐசி, வேலை பார்க்குற இடம் கோவில்னா எம்டி தான் கடவுளா? நான் அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லையே. இப்படியெல்லாம் சொன்னால் தான் வேலை கிடைக்கும்னு யாராவது சொல்லி அனுப்பினாங்களா? சாரி, நான் சுயபுத்தி உள்ளவன். அப்படியா? அப்போ இப்போ இருக்கிற காலம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. வாட் டு யூ மீன்? இல்லை, இப்போ இருக்கிற ஹைடெக் யுகத்தை சொன்னேன். வேலை கிடைக்கிறதும் இப்போ குதிரை கொம்பு இல்லையா? அதனால் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மேலும் சில விஷயங்களுக்கு ஒத்துழைக்கணுமே. முடியுமா? அது என்னன்னு சொல்லுங்கள். முதல்ல இப்படி புடவை கட்டிட்டு வர்றது எனக்கு பிடிக்காது, எம்டிக்கும் பிடிக்காது. அப்புறம் அவருக்கு உங்களை போல் இளம் பெண்கள்னால் ஒரு கிரேஸ். ஃபாரின் போகும்போது கூடவே கூட்டிகிட்டு போய் அவரோட ஒரே ரூமில் நீங்கள் தங்கணும்னு எதிர்பார்ப்பார். எனக்கு ஆட்சேபணம் இல்லை. நான் என் அப்பாவோட தங்க மாட்டேன்னா என்ன? அதான் இல்லை, இது அப்பா மாதிரி உறவு இல்லை, அப்பப்பா ரகம். அப்போ இந்த இன்டர்வியூ அந்த மாதிரி பொண்ணு யாருன்னு தேர்வு செய்யவா? நீங்கள் கேட்குற துணியை பார்த்தா உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படி தானே? இது என்ன பேத்தல்? அனாவசியமாக டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நீங்கள் கோவப்பட்ட இந்த விஷயத்துக்கு சம்மதித்த பெண்கள் லிஸ்ட்டை எடுத்து போடட்டுமா? ஆஃபீஸர் கேள்வியோடு சில ஃபைல்களை தூக்கி போட்டார். என்னால் நம்ப முடியல. நான் வரேன். சாருலதா ஆவேசமாக எழுந்தாள். 1 மினிட். ஆஃபீஸர் தடுத்தார். என்ன, ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப கோபமும் இருக்குது. யூ ஆர் அப்பாயிண்டட். நான் கேட்ட அந்த விஷயம் நீங்கள் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட், தட்ஸ் ஆல். தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் பாஸ் ஒரு தங்கமான மனுஷர். இப்படி ஒரு கேவலமான டெஸ்ட் பண்ணி எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கே இது டூ மச்சாக தெரியல? சாருலதாவிடம் கோபம் குறையவே இல்லை. கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளுங்க. இப்படி என்ன கேட்க சொன்னது என் பாஸோட சன். ஐ மீன் எங்கள் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் தான். வாட்? ஆமாம், தன் அப்பாவோட நெருங்கி பழகி போகிற ஒரு பெண். தப்பான புத்தி உள்ளவளாக இருக்கக்கூடாதுங்கிறது அவர் எதிர்பார்ப்பு. அதுக்காக இப்படியா? 25,000 சம்பளம், ஒரு கிரேட் பர்சனோட எப்பவும் சேர்ந்தே இருக்கிற சந்தர்ப்பங்கிறது சாதாரணமாக என்ன? எனிவே, திஸ் இஸ் டூ மச். இருக்கலாம், ஆனால் இந்த டூ மச் தான் சாருலதாங்கிற ஒரு நல்ல கேண்டிடேட்டை எங்களுக்கு தந்திருக்கு. ஆஃபீஸர் மிடுக்கான சொன்னதில் ஒரு அர்த்தம் இருப்பதாக உணர்ந்தாள். என்ன சொல்கிறீங்க? டியூட்டியில் ஜாயின் பண்ண சம்மதமா? தலையை ஒரு மாதிரி சாய்வாக அசைத்து சரி என்றாள்.
அவ்வளவையும் பக்கத்து அறையில் கொஞ்சம் கேர்டனை விலக்கியபடி பார்த்து கொண்டிருந்தான் அந்த ஆஃபீஸர். குறிப்பிட்டிருந்த ஜேஎம்டியான தொழிலதிபர் ராஜரத்னத்தின் பிள்ளை ராம்குமார் என்பவன். இத்தோட இந்த 3வது பாகம் முடியுது. மீண்டும் 4வது பாகத்தை நாளைக்கு சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.